children, in this video we are going to discuss about microbes in household products. Just imagine உங்க வீட்ல உங்க அம்மா வந்து நைட் மாவு அரைக்கறாங்க. அந்த அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மாவை உடனே யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. கரெக்ட்டா? மார்னிங் தான் அந்த இட்லி தோசையா மேக் பண்ணுவாங்க. ஏன் உடனே யூஸ் பண்ண மாட்டாங்க? புளிச்சிருக்காது. நீங்க கேட்டிங்கனா உங்க அம்மா கிட்ட அது புளிக்கல, டேஸ்ட் இருக்காது, இட்லி வந்து ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு பஃப் கொடுக்காது அப்படினு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்ட் மேக்கிங் பண்றாங்க. a cup of milkல உரை தயிர்னு சொல்லுவோம், ஸ்டார்டர் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு கட்டி ஆகாது. அப்ப என்ன சொல்லுவாங்க உங்க அம்மா? புளிக்காத தயிர் எதுக்கு சாப்பிடுற அப்படினு கேட்பாங்க. ரைட்? அப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம டே டு டே லைஃப்ல ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற process நடக்குது. அதுக்கு beneficial bacteria யூஸ் ஆகுது. இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் household products. எஸ், இத நான் ஒரு டேபிள் வைஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நீட் எக்ஸாம் ஆன்சர் பண்றதுக்கும் இந்த ரோல் ஆஃப் பாக்டீரியான்னு கேட்டா ஈஸியா ரீகால் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எஸ், shall we move on to the topic microbes in household products. Curd making first பார்க்க போறோம். Microbes used to make curd are lactic acid bacterium, Lactobacillus acidophilus, Lactobacillus lactis, Streptococcus lactis. Once again I repeat, curd making க்கு யூஸ் ஆகக்கூடிய microbes lactic acid bacterium, Lactobacillus acidophilus, Lactobacillus lactis, Streptococcus lactis. Actually என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா, a milk is converted into a curd, right? milk நல்லா கெட்டியா கர்டா மாறுது. அதுக்கு காரணம் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியம். அப்ப மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் கேசின் அப்படினு சொல்லுவோம். அந்த மில்க் புரோட்டீன் கேசின் டைஜஸ்ட் ஆகி நமக்கு கர்டா கிடைக்குது. இதுதான் ரியாக்ஷன். அப்ப என்ன process நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா, small amount of curd added to fresh milk as starter. வீட்ல cup of milk எடுத்துப்பாங்க. அந்த மில்க்ல ஒரே தயிர்னு சொல்லுவோம், உரை மோர் சொல்லுவோம். அதை ஆட் பண்றோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டெக்னிக்கலா ஸ்டார்டர் ஆர் இனாகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டர் ஆர் இனாகுலம்னா என்னது? மிக்சர் ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோப் which makes the milk into curd. தமிழ்ல சொன்னா உரை தயிர் ஆர் உரை மோர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஸ்டார்டர் ஆர் இனாகுலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இனாகுலம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உரை தயிர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டோபாசில்லை. அப்ப எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு ஐடியல் டெம்பரேச்சர் கர்ட் மேக்கிங்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 டிகிரி செல்சியஸ் இஸ் ஐடியல் டெம்பரேச்சர் டு கன்வெர்ட் த மில்க் இன்டு கர்ட். என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் மோர் நியூட்ரிஷியஸ் தென் மில்க். இட் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இட் ஆக்ட் அஸ் Lactobacillus acidophilus, lactic acid bacterium, Lactobacillus lactis. இத மொத்தமா நான் லேப் அப்படினு சொல்லுவோம், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியம் சொல்லுவோம். இட் ஆக்ட் அஸ் ப்ரோபயோட்டிக். கிளாஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லைவ் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் நம்மளோட கட் ஃப்ளோராக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, அல்சரேஷன்ல இருந்து பிரிவென்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தேவை. ஸோ இதுல நிறைய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் இருக்கு. இட் பிரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் பேத்தோஜன். இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நம்ம கர்ட் மூலமா எடுத்துக்கும் போது நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராம, இல்ல ஏதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியா வராம நம்மளோட கட் ஃப்ளோராவை பாதுகாக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரோல் ஆஃப் மைக்ரோப் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல யோகர்ட். நிறைய பேர் கேக்குறது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யோகர்ட் அண்ட் கர்ட்? சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் பாருங்க. கர்ட்ல அசிடிட்டி லெஸ், யோகர்ட்ல அசிடிட்டி அதிகம். கர்ட்ல என்ன ஸ்டார்டர், அந்த உரை தயிர்ல என்ன மைக்ரோப்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் பார்த்தோம் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியம், லாக்டோபாசில்லஸ் அசிடோஃபிலஸ், லாக்டோபாசில்லஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். யோகர்ட்ல என்னெல்லாம் இருக்கும் ஸ்டார்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ், லாக்டோபாசில்லஸ் பல்கேரிகஸ். இதுல ஃப்ளேவர், கர்ட்ல எந்த ஃப்ளேவரும் இருக்காது. இட்ஸ் a நேச்சுரல் ஃப்ளேவர், சார் டேஸ்ட், புளிப்பு தன்மை மட்டும் தான் இருக்கும். ஆனா யோகர்ட்ல பாத்தீங்கன்னா additional artificial flavor, sweetener, இந்த மாதிரி கமர்ஷியலா நிறைய டிஃபரெண்டா கிடைக்குது. That is the main difference between curd and yogurt. Yes, we'll move on to the yogurt. Yogurtல ஸ்டார்டர்ல என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் மைக்ரோப்
Streptococcus thermophilus, Lactobacillus bulgaricus. இதுல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா milk protein lactose is coagulate into lactic acid. மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் லாக்டோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதா, கோயாகுலேட் ஆகி லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. இதுல என்ன ப்ராசஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க். சிம்பிளா சொன்னா பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க். யோகர்ட்டோட ஃப்ளேவர் டிஃபரண்டா இருக்கும் கர்டோட ஃப்ளேவரோட. அதுக்கு காரணம் டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைட். யோகர்ட்டோட ஃப்ளேவருக்கு காரணம் என்ன? டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைட். யோகர்ட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டேஸ்ட் இருக்கும், அதுக்கு காரணம் அசிட்டால்டிஹைட் ஃபார்மேஷன். இதோட பெனிஃபிட்ஸ், இட் என்ஹான்சிங் தி ஹெல்தி கட், இட் எய்டிங் தி டைஜஷன். நல்லா டைஜஷன் நடக்கிறதுக்கு, கட் ஃப்ளோரா நல்லா இருக்கிறதுக்கு இந்த யோகர்ட் யூஸ் ஆகுது. எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல சீஸ் மேக்கிங். எல்லாருக்குமே சீஸ் பன்னீர்லாம் பிடிக்கும் இல்லையா? கரெக்டா? அப்ப சீஸ் எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்டர், சீஸ் ஃபார்மேஷனுக்கு ஸ்டார்டரா யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியாஸ் ஆர் லாக்டோகாக்கஸ், லாக்டோபாசில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். லாக்டோகாக்கஸ், லாக்டோபாசில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அப்ப மில்க் புரோட்டீன் கேசின், மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் கேசின் இஸ் get coagulated, then it become as a cheese. மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் கேசின் கோயாகுலேட் ஆகி நமக்கு சீஸா கிடைக்குது. அப்ப மில்க் இஸ் யூசுவலி அசிடிஃபைட். என்ன பண்றாங்க, இதுல மில்க் அசிடிஃபை பண்றாங்க. அதுக்காக அவங்க என்ன ஆட் பண்றாங்கன்னா ரென்னேட் அப்படின கூடிய என்சைம் ஆட் பண்றாங்க. இந்த ரென்னேட் என்ற என்சைமை மாறும்பொழுது கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா கோயாகுலேட் ஆகும், சாலிடா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த சாலிட் செப்பரேட் பண்ணி சீஸா யூஸ் பண்றாங்க. Shall we recall it once again? Listen. Milk protein as casein is converted into cheese with the help of the coagulation process. திரிஞ்சு போறது கட்டி ஆகிறத நம்ம coagulation அப்படின்னு சொல்லுவோம். So இதுல என்ன ப்ராசஸ்னா milk is usually acidified, rennet is added. Rennet is actually an enzyme. That rennet enzyme is added, artificial enzyme is added to cause coagulation. மில்க்ல coagulate ஆகணும்னா rennet அப்படின கூடிய enzyme ஆட் பண்றாங்க. So solids are separated. அதுல ஏற்கக்கூடிய சாலிடை செப்பரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சீஸா மாத்துறாங்க. இப்ப கவனிச்சுக்கோங்க, ரெண்டு விதமான சீஸ் இருக்கு, ஸ்விஸ் சீஸ், ராக்ஃபோர்ட் சீஸ். மேக் எ நோட், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட். ஸ்விஸ் சீஸ், ஸ்விஸ் சீஸ்க்கு ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன். ஸ்விஸ் சீஸ்க்கு ஃபார்மேஷன் ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷர்மானி. ப்ரோபியோனி எழுதிக்கோங்க, ப்ரோபியோனி பாக்டீரியம், then Shermani. Propionibacterium Shermani, which produces carbon dioxide, which causes big holes on cheese. Cheese la big holes பார்க்கறீங்களா? Swiss cheese, இதான் Swiss cheese. இதுக்கு காரணம் என்னது? Propionibacterium Shermani produces carbon dioxide, which makes the big holes on cheese. இன்னொரு cheese பார்க்க போறோம், Roquefort cheese. Make a note, ராக்ஃபோர்ட் சீஸ். ராக்ஃபோர்ட் சீஸை நம்ம ப்ளூ சீஸ்னு சொல்லுவோம். இதை ரைப்பன் பண்றதுக்கு ஸ்பெசிபிக் ஃபங்கல் ஸ்பீஷீஸ் வேணும். ராக்ஃபோர்ட் சீஸுக்கு ஃபங்கல், ஓகே, அந்த ஃபங்கல் ஸ்பீஷீஸோட பேரு பெனிசிலியம். மேக் எ நோட், பெனிசிலியம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட். பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி, ROQUEFORTI, Roqueforti. The Penicillium roqueforti is ripen a cheese. என்ன பண்ணும்? Roquefort cheese is ripened by specific fungal species Penicillium roqueforti, which provides specific flavor to it. Two type of cheese, Swiss cheese and Roquefort cheese. இந்த ரெண்டு சீஸ்ல Swiss cheeseக்கு காரணம் Propionibacterium shermani, Roquefort cheeseக்கு காரணம் fungus Penicillium roqueforti. Got it? Yes. இப்போ இதோட benefits பார்க்க போறோம். சீஸோட benefit அப்படினு பாக்கும்போது it is produced in a wide range of flavors and textures. சீஸ் வந்து நிறைய flavor and textureல கிடைக்குது. Source, இதுல என்ன source இருக்கு? Rich source calcium, fat and omega fatty acid. Next நம்ம பார்க்க போறது பன்னீர் மேக்கிங். எல்லாருக்கும் பன்னீர் பிடிக்கும் இல்லையா? எஸ், பன்னீர் மேக்கிங். இந்த பன்னீர் மேக்கிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய மைக்ரோ Propionibacterium shermani.
இந்த Propionibacterium shermani இப்பதான் பார்த்தோம், Swiss cheese பார்த்தோம். அதனால தான் அந்த process இங்க ஆட் பண்ணிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்றதுக்காக. Name of the microbe which makes the paneer is a Propionibacterium shermani. இப்ப சீஸ்லயே பாத்தீங்கன்னா டோஃபுன்னு சொல்றாங்க, சாஃப்ட் பன்னீர் சொல்றாங்க, காட்டேஜ் சீஸ் சொல்றாங்க, காட்டேஜ் பன்னீர் சொல்றாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ரைட்? அப்ப பன்னீர்ல பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியம் என்ன? Propionibacterium shermani. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல யார் வீட்லயாவது பன்னீர் மேக் பண்ணிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. மில்க்ல லெமன் ஆட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? மில்க் கர்ட்ல ஆகும். அந்த ஒயிட் கிளாத்ல அதுல இருக்கக்கூடிய வாட்டரை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த கொயாகுலேட் ஆயிருக்கக்கூடிய அந்த மில்க் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நல்லா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அப்ப கட்டியா மேல ஏற்படக்கூடிய அந்த பீசஸை கியூபா கட் பண்ணி பன்னீரா யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இதான் ஹோம்மேட் பன்னீர். அப்ப பன்னீர்ல என்ன பண்றாங்க? மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு எ பன்னீர் with help of the curdling process. தெரல இல்லையா curdling அப்படின்னு சொல்லுவோம். அந்த curdling process நடக்க என்னெல்லாம் ஆட் பண்றாங்க? லெமன் ஜூஸ், வினிகர் அண்ட் edible acids. லெமன் ஜூஸ், வினிகர் அண்ட் edible acids இதெல்லாம் ஆட் பண்ணி மில்க பன்னீரா மாத்துறாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த Propionibacterium ரெண்டு ரோல் பண்ணுது. ஒன்னு பன்னீர் மேக்கிங்க்கு, இன்னொரு ஸ்விஸ் சீஸ்க்கு. இப்பதான் லாஸ்ட் கிளிப்பிங்ல நான் சொன்னேன் ஸ்விஸ் சீஸ். அந்த ஸ்விஸ் சீஸ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோலுக்கு காரணம் என்ன? What is the reason for the big holes on the Swiss cheese? Swiss cheese is ripened by bacterium Propionibacterium shermani, which produces carbon dioxide, which causes big holes on cheeses. Carbon dioxide produce பண்றதுனால அந்த சீஸ்க்கு மேல big holes இருக்கும். Got it? இதோட benefit commonly used in South Asia and India. பன்னீர் காமனா வந்து சவுத் ஏசியா அண்ட் இந்தியால ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்றாங்க. It is actually a powerhouse of protein and calcium. Paneer is very rich in protein and calcium. Next நம்ம பார்க்க போறது microbes in household productsல duff. What is duff அப்படினு கேட்டிங்கனா, flour mixed with water, yeast, sugar ready for baking is called as duff. மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவுல என்னெல்லாம் ஆட் பண்றாங்க? flour mixedனா மாவுல yeast, sugar, then இதை ஆட் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு இந்த மாதிரி மேக் பண்ணிப்பாங்க. இதுல என்ன பாக்டீரியம்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Leuconostoc mesenteroids, yeast ஆ இருந்தா Saccharomyces cerevisiae. Saccharomyces cerevisiae பேக்கிங்க்கு யூஸ் பண்ணா பேக்கர்ஸ் ஈஸ்ட் சொல்லுவோம். ஆல்கஹாலிக் பிஹேவியரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணா இத ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவோம். பேக்கர்ஸ் ஈஸ்டாவும் வேலை செய்யும், ப்ரூவர் ஈஸ்டாவும் வேலை செய்யும். ப்ரூவிங்க்கு யூஸ் ஆனா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட், பேக்கிங்க்கு யூஸ் ஆகும்போது பேக்கர்ஸ் ஈஸ்ட். ஸோ ஒன்று மைக்ரோப்ல நம்ம பார்த்தது பாக்டீரியம், அந்த பாக்டீரியாவோட நேம் Leuconostoc mesenteroid. இன்னொன்று ஈஸ்ட் பார்த்தோம், Saccharomyces cerevisiae, பேக்கர்ஸ் ஈஸ்ட், ரைட்? என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை டஃப் ஃபெர்மெண்டட் டஃபா மாறணும். அதுக்கு காரணம் Leuconostoc mesenteroids அப்படின கூடிய பாக்டீரியம். பிரெட் ஃப்ளோர், வாட்டர், சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை பிரெட்டா மேக் பண்றாங்க. இப்படி பிரெட்டா மேக் பண்றதுக்கு என்ன தேவை? Saccharomyces cerevisiae அப்படின கூடிய ஈஸ்ட் தேவை. ஸோ இதை பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fermentation of glucose forms ethyl alcohol and carbon dioxide, which is responsible for raising agent. நல்லா டஃப்பா உப்பி ஏற்படும், அததான் என்ன சொல்லுவாங்க? லீவனிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. சாதாரணமா இட்லி நான் சொன்னேன் புளிக்காமே சுட்டா என்ன இருக்கும்? இட்லி அந்த அளவுக்கு டஃப் கொடுக்காது, எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். அதுவும் மார்னிங் டைம்ல அது புளிச்சதுக்கு அப்புறம் சுடும்போது நல்லா பஃப்னஸ் கொடுக்கும், டஃப் கொடுக்கும். அந்த லீவனிங் ஏஜென்ட்னால தான் ரேசிங் ஏஜென்ட், ரைட்? அப்ப ஃபெர்மெண்ட் ஆனாதான் அதுக்கு ரேசிங் ஏஜென்ட் கிடைக்கும். Got it? Fermentation of glucose forms ethyl alcohol and carbon dioxide, which is responsible for leavening of duff. Benefit to prepare idli, dosa and bread. Got it? Once again I repeat, இதுக்கு என்ன பாக்டீரியம் தேவைப்படுது? இட்லி தோசை நீங்க சாப்பிடும்போது இனிமேல் என்ன பாக்டீரியம் ஞாபகம் வச்சுக்கணும்? Leuconostoc mesenteroids. பிரெட் சாப்பிடும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? Saccharomyces cerevisiae, baker's yeast. Next நம்ம பார்க்க போறது single cell protein. What is single cell protein? Single cell protein is spirulina. The microbe is named as spirulina. It is actually a unicellular microbe. இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பியூர் ஃபார்ம்ல இல்ல மிக்ஸ்டு கல்ச்சர்ல யூஸ் பண்றாங்க. இது ஒரு புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டா. இப்போ நிறைய ஸ்பைருலா டேப்லெட்ஸ் பவுடர் ஃபார்மேட்லாம் கிடைக்குது. இட் இஸ் ஆக்சுவலி a substitute. நம்மளோட ஹெல்த்துக்கு புரோட்டீனுக்கு என்ன பண்றாங்க, சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்றாங்க. ப்ராசஸ் pure or mixed culture of algae, yeast, fungi, bacterium. இந்த பவுடர் ஃபார்மேட்லயோ இந்த மாதிரி கேப்சூல் ஃபார்ம்லயோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபுட் சப்ளிமெண்டரியா எடுத்துக்கிறோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, edible in human consumption and animal too. It acts as an ingredient and substitute for protein rich food. நம்ம உணவுல புரோட்டீன் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஸ்பைருலினாவை எடுத்துக்கும் பொழுது நமக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட்டா இருக்கு. சிங்கிள் செல் புரோட்டீன் spirulina, unicellular microorganism. I hope you can understand well. Thank you children.